நீதிக்காக போராடிக்கிட்டு இருந்தோம்னாக்க இங்க நிதியை கொடுத்து நம்மள ஆஃப் பண்றானோ. அப்ப நிர்ணயம் செஞ்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு உயிர் போனாக்கா இத்தனை லட்சம், இப்படி ஒரு உயிர் போனாக்கா இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிருக்கீங்களா? உயிருக்கு மதிப்பு வைக்கிறீங்களா? அது என்ன, பணக்காரனுக்கு ஒரு விலை மதிப்பு, ஏழைக்கு ஒரு விலை மதிப்பு, அப்படிதானே? சமீபத்துல மெரினா கடற்கரையில ஒரு சொகுசு கார்ல அத்துமீறி போக்குவரத்து இடையூறாகவும் மக்களுக்கு இடையூறாகவும் ஒரு காவலரை மேல விட்டு ஏத்துற அளவுக்கு ஒரு பயமுறுத்தலோட கார் ஓட்டின ஒரு நபர், பணக்கார பருப்புங்கிறதுனால அந்த செய்தியை வெளியே விடாம ஒரே நாள் தான், அப்படியே மறாநாள் பாத்தீங்கன்னாக்க அத பத்தின தகவல் எதுவுமே வெளில வரல. இதுல எங்க சட்டம் அனைவருக்கும் சமம், கிழிஞ்ச சமம்? ஐயா, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் நல்ல விஷயம் பண்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணலாம், இல்ல நல்ல விஷயங்கள் பண்றது மக்களுக்கு முழுமையா போய் சேருதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நீங்க இப்போ நல்லது நடந்துகிட்டு இருக்குது, நம்ம நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம செஞ்ச நல்லது எந்த அளவுக்கு பேசப்படும்னு நாம இறக்கும் தருவாயில தான் தெரியும், இல்ல இறந்த பின்பு தான் தெரியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம்னு சொல்லி அந்த பாட்டுக்கே உரித்தான மகத்தான ஒரு ஆளுமையா இருந்தவர் தான் ஐயா விஜயகாந்த் ஐயா. இருக்கும்போது பொய்யான விஷயங்களை அவரை காமெடியனை ஆக்கி பல சித்தரிப்புகளை சித்தரிச்சு இந்த ஊடகம் அவரை வேற விதமான ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருந்தானுவோ. செத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க அவரு செய்த தியாகங்கள், அவர் செய்த மக்களுக்கு செய்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளில கொண்டு வந்தாங்க. இருக்கும்போது வாழ வைக்க முடியல, செத்த பின்பு தியாகியாகவும் இல்ல பெரிய மனிதர்களாகவும் உருவெடுக்கிறது தான் இந்த பத்திரிகை ஊடக தர்மம். அதே போல நீங்க இருக்கும்போது உங்களை பத்தின விமர்சனங்கள் நிறையவே இருக்கு, அந்த கமெண்ட்ஸ் கருத்து கணிப்பெல்லாம் போய் பாருங்க. ஆனால் நீங்க இறந்த பின்பு பெருசா வருத்தப்படுற அளவுக்கு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா, உங்க கட்சிக்காரவங்களே அதை ஒரு பொறுத்துக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்களா என்னன்னு சொல்லி நீங்களே அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இறந்த பின்பு இல்ல, உங்களுடைய ஃபேமிலிக்கு தெரியும் நம்ம எவ்வளவு செஞ்சு நல்லது செஞ்சு கீழ்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த ஒரு வழக்குல கூட ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல முடியல அப்படின்னாக்க வேஸ்ட். அப்போ மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு சட்டம் கிடையாதுங்கிறது தான் அங்க நிதர்சனமான ஒரு உண்மை.